Hi hello and welcome back to Chuchu School of Learning. Today we are going to discuss about one of the important journaling practices that you can implement in your day-to-day life. But before that, if you haven't subscribed our channel, make sure you subscribe. So today we are going to discuss about one of the important journaling practices that you can implement in your day-to-day life, and this practice is called as Thanksgiving journaling. What is Thanksgiving journaling is all? So a Thanksgiving journaling is a special form of journaling where you document your feelings, thoughts, emotions, and experience of you being thankful to someone. ஸோ தேங்க்ஸ்கிவிங் ஜர்னலிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எந்த விஷயத்துக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கீங்களோ அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, ஃபீல் பண்ணது, அந்த எமோஷன்ஸை பற்றிலாம் வந்து ஜேர்னல் பண்ணுறது தான் இந்த தேங்க்ஸ்கிவிங் ஜர்னல்ன்றது. இதை யூஸ்வலாக வந்து 1 இயருக்கு பண்ணுவாங்க. இதை மோஸ்ட்டாக வந்து மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு ஜேர்னலிங். பட் இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். பிட்வீன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதை ஒரு மென்டார்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு கூட நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி வாட் யூ டூ இன் திஸ் ஜர்னலிங் ப்ராக்டிசஸ், நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கான்ஷியஸாக வந்து குட் திங்கை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட இருக்க நல்ல விஷயம், அவங்க உங்களுக்கு பண்ண நல்லதை பற்றி நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஜர்னல் பண்ணுவீங்க. அதை ஜர்னல் பண்ணுறது மூலிமா இதை கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் 365 டேஸ்க்கு பண்ணும்போது நீங்கள் அந்த பர்சன்கிட்ட அதிகமாக நல்ல விஷயத்தை மட்டும் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட ட்ரஸ்ட் அண்ட் ரிலேபிலிட்டி டுவர்ட்ஸ் தட் பர்சன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நீங்கள் 1 இயருக்கு பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு கிஃப்டாகவோ இல்லை வந்து ஒரு ப்ரைஸாகவும் வந்து ஒரு பர்சனுக்கு கொடுக்கும்போது வந்து இது ரொம்ப வேல்யூபிளாக வந்து பார்க்கப்படுது. ஸோ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் சைக்கலாஜிக்கல் ஸ்டடி தட் ஹவ் ஃபவுண்ட் தி எஃபெக்ட் ஆஃப் தேங்க்ஸ்கிவிங் ஜர்னலிஸ்ட். ஒரு பையனும் வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் வந்து இந்த தேங்க்ஸ்கிவிங் ஜர்னலை வந்து ஃப்ரம் டே 1 வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த ஸ்டடி வந்து அவரோட ட்ரஸ்ட் அண்ட் பாண்டிங்கை வந்து மெஷர் பண்ணச்சே வந்து அந்த இண்டிவிஜுவல் கிட்ட வந்து அந்த ஃபீமேல் பார்ட்னரை எந்த அளவுக்கு அவர் ட்ரஸ்ட் பண்ணுறார் அப்படின்ற காம்பனண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் ஷோஸ் தட் ப்ராக்டிஸிங் தேங்க்ஸ்கிவிங் ஜர்னல் வில் இன்க்ரீஸ் யுவர் பாண்டிங் அண்ட் ட்ரஸ்ட் in the relationship. Not just this, and the male person வந்து has consciously said that his ability to look for good things from his wife has increased a lot. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தேங்க்ஸ்கிவிங் ஜர்னலிங் பண்ணுறதுனால வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கான்ஷியஸாக வந்து நல்ல விஷயத்தை நோக்கியோ, நீங்கள் எதுக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தை நோக்கி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நாட் ஜஸ்ட் வித் மேரிட்டல் லைஃப், யூ கேன் யூஸ் திஸ் டூல் இன் யுவர் டே டு டே லைஃப் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் ஆர் வித் யுவர் பாஸ். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ, உங்கள் பாஸையோ, உங்கள் டீச்சரையோ பார்க்கச்சே வந்து அவங்க எப்போயாவது உங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணும் போதும், அவங்க எப்போயாவது ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரும் போதும், அவங்க ஏதாவது ஒரு லைஃப் சேஞ்சிங் பார்த்தவங்ககிட்ட காமிச்சதெல்லாம் வந்து நீங்கள் ஜேர்னல் பண்ணி அதை வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்குன்னு மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு மொமெண்டமோ கிஃப்டாவோ கொடுக்கும்போது வந்து இட் டெஃபினெட்லி ஷோஸ் ஹவு மச் யூ வேல்யூ தெம். பட் நாட் ஜஸ்ட் தட், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால அந்த பர்சன் வந்து இன்னும் நிறைய பேருக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி 4 பேருக்கு நீங்களும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி ஷிஃப்ட்டுக்கு வந்து உங்கள்கிட்டையும் நடக்குது அப்படின்றது தான் வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்டடீஸ் வந்து சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து தேங்க்ஸ்கிவிங் ஜர்னலிங் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திஸ் இஸ் Chuchu School of Learning. Thank you for listening.